ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்க்கு வந்து ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நேம் வந்து டைட்டிலில் பார்த்துக்கோங்க. நான் இன்னும் அதுக்கு வந்து நேம் வந்து டிசைட் பண்ணல. கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஹெட்செட் போட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் ஜிஎல் பிடிக்காதவங்க வந்து பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே அப்படியே வந்து ஒரு இடம் தான் அப்படியே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அதில் ஒரு பில்டிங்கில் தான் அப்படி வந்து காட்டுறாங்க. அந்த பெரிய பில்டிங்கில் ஒரு ரூமில் மட்டும் அப்படி வந்து லைட் எரியுது. அந்த ரூம்குள்ளே ஒரு பர்சன் தான் அப்படியே வந்து குடிச்சிட்டு வந்து அப்படி வந்து ஒரு பொண்ணு கூட அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் கூட இருக்கிற பொண்ணு தான் அப்படி இடுப்பை வலிச்சு அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அவரும் அந்த பொண்ணு வந்து எப்படின்னா டான்ஸ் ஆடிட்டு அப்படி இந்த ரூமையும் சுற்றிட்டு இருக்கு. அவரும் நில்லு அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு முன்னாடி அப்படி சுற்றிட்டே இருக்காரு. அவரும் அப்படி வந்து அப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே வந்து அந்த அந்த பில்டிங்கோட செவுத்துக்கிட்டலாம் பார்த்தோன்னா அப்படி வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அப்படி நிறைய பேர் அப்படி சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி உங்கள் சைடு பார்த்தோன்னா தான் நீங்கள் தான் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போடுற நின்றுட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்களும் ஒரு ஆள். எல்லாம் தலையெழுத்து இந்த கிழட்டு போய் அப்படி ஆடுறதெல்லாம் பார்க்கணும். நீ தலையில் எழுதியிருக்கு பாரு, சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு போக வேண்டியது. எனக்கு எதுக்கு இப்படி என்ன நிற்க வச்சுருக்கீங்க, வந்து கன் என்கிட்ட கொடுங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அசிஸ்டன்ட் தான், ஒரு பொண்ணு தான். இங்கே பாருங்கள் சனா மேம், இப்படி நீங்கள் எடுத்து கவுத்தோன்னு எதுவும் பண்ணக்கூடாது. இப்படி தான் போனால் இதில் பண்ணி அவங்க நம்மளை பார்த்துட்டாங்க. சும்மாயே நம்மளுக்கு வந்து ஊர் ஃபுல்லாக எதிரியாக இருக்காங்க. நம்மளை வந்து என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து தடையமே இல்லாமல் பண்ணணும். இங்கே பாரு, இப்படி நல்ல வியாக்கலம் பேசுகிற தான் சரிதான். இப்போ மட்டும் நம்ம மட்டும் சீக்கிரம் கொலை பண்ணலன்னா அப்போ வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து ஒரு பரபரப்பில் இருக்கீங்க. இல்லை பேருக்கு தான் மாஃபியா, ஆனால் பண்ணுறது ஃபுல்லாக அவ்வளோ பயந்தாங்குழி வேலை. சீக்கிரம் தந்து தொலைங்கடி. இன்னும் என்னடி பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் சக்களத்து கூட அவன் கிடந்து ஆடுறதே நான் பார்க்கணுன்னு வந்திருக்கேன். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. வாங்க, ஏதோ மிஷின் இருக்குது, ஆப்ரேஷன் இருக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டு இன்னும் கழட்டு போய் ஆடுறதை காட்டிகிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இன்னும் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. சும்மா எனக்கு டென்ஷனில் இருக்கேன். இப்போ மட்டும் அவள் மட்டும் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், இப்போமே அந்த கண்ணை வாங்கி அவனை ஷூட் பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் கத்திட்டு இருக்கீங்க. இல்லை மேம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் வந்து நேரம் வரணும். என்ன நேரம்? அந்த மகாராணி வந்தால் தான் உங்களுக்கு அது வந்து நல்ல நேரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்கீங்க. ஒன்று இங்கே பாருங்கள் மேம், அவங்க வந்தால் தான் அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து டவுட் வரும், இவங்க கொண்டதா அவங்க கொண்டதான்ட்டு. அதனால தான் சொல்லிட்டேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படி சொல்லிட்டு வந்து இங்கே அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படியே வந்து டென்ஷனாக இருக்குது. இங்கே பாரு, எவன் வந்து என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன். அவள் தயவில் தான் எனக்கு வந்து ஒருத்தங்கள எதிரியாக ஆகிறதுலாம் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவளோட இதுலலாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. கண்ணை கொடு. இங்கே பாருங்கள் மேம், உங்கள் அப்பா சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு அப்படி தான் பண்ணணுன்ட்டு. எங்கள் அப்பாங்க வேறு முதல்ல அவனை போட்டு தள்ளணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஒரு டென்ஷனில் இருக்கீங்க. நீ உங்களுக்கு சரியான கோவம் வர பார்ட்டி நீங்கள் தான் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே இப்போது அப்படி தான் அப்படி வந்து சவுத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எகிரி குதிச்சு அப்படியே ஒரு கும்பல் வருது. உடனே இப்போ உங்கள் அசிஸ்டண்ட் அப்படி நோட் பண்ணுறா. மேம் இந்தாங்க பிடிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா வந்து ஒரு பொண்ணு வந்து உங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் டக்குன்னு அந்த கண் எடுத்து அந்த உள்ள அந்த ஆளை வந்து அப்படி வந்து போட்டு தள்ளிடுறீங்க. அவர் என்ன நல்லா குடி போதில் அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்துருப்பாரா. இப்போ நீங்கள் சுட்டில் அப்படியே அப்படி மலர்ந்து அப்படி கிடக்காரு. உடனே அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணுக்கு அப்படி ஷாக், அப்படி வாயில் கையை வச்சுட்டு அந்த பொண்ணுன்னு டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணி ஓடிடுது. இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து கொன்னீங்கல்ல, அவங்க வந்து யாருக்கனவே பாடி கடை வச்சுருப்பாங்க. அவங்க கண்ணை தப்பி தான் வந்து நீங்கள் வந்து அப்படி அந்த செவுத்தில் வந்து அப்படி பிளாக் ட்ரெஸ் போட்டு அப்படி மறைஞ்சி இருந்திருப்பீங்க இருட்டாக இருந்த உடனே. ஆனால் இப்போ வந்து இன்னொரு கேங் வந்து அந்த செவுத்தில் ஏறி வந்த உடனே இப்போ என்னென்னா எல்லோரும் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பாடி கார்டு என்னமோ அவரை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு செத்ததில் அவங்களுக்குலாம் தெரியாது. ஆனால் மாற்றி ஷூட் பண்ணிட்டு அங்கே உள்ள டீமும் இங்கே உள்ள டீமும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ அப்படி ஷூட் பண்ணதில் இப்போ நீங்கள் கண்டிப்பாக கீழே போய் இறங்கி போய் தான் ஆகணும், தப்பிச்சு தான் ஆகணும். அப்படி நீங்களும் அப்படி அப்படி கீழே இறங்குறீங்க. இறங்கிட்டு அப்படி அந்த கேங் கூட அப்படி சண்டை போட்டு அப்படி போகலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி உங்கள் கூட இருந்தவங்க எல்லாரும் அப்படி தனித்தனியாக போயிட்டு எல்லாருமே வந்து ஷூட் பண்ணி அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படி முட்டைக்கண்ணு வச்சு உருட்டி பார்க்குறீங்க, எங்கேருந்து எவையா வாரீங்க, ஏன்னா எங்கேருந்து யார் சுடுவானே தெரியாது. அப்படி வந்து அவ்வளோ மும்முரமாக அந்த இடம் வந்து போயிட்டுருக்கு. உடனே நீங்களும் அப்படி வந்து பார்க்கிங்க எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு அப்படி மெல்ல இறங்குறீங்க அப்படி சுற்றி பார்த்து.
அப்படியே தான் நீங்கள் வந்து அப்படியே அந்த பில்டிங்கை விட்டு இறங்கி அப்படியே வந்து தரையில் காலை வைக்கவும் ஒரு பர்சன் வந்து உங்களை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஷூட் பண்ணுறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கரெக்டாக உங்களை டார்கெட்டாக வச்சு அப்படியே சுடும்போது கரெக்டாக ஒருத்தவங்க வந்து உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. சொல்லி நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை வந்து அப்படி தட்டுறீங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, நீயா அப்படி சொல்லிட்டு நீங்களோட பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி அந்த பர்சன் அப்படி வந்து மாஸ்க்கை வந்து கடத்துறாங்க. அப்படி வந்து அந்த மூஞ்சை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே எரிச்சல் ஆகுது. அப்படி உங்கள் மூஞ்சி உங்கள் ஃபேஸே அப்படியே சேஞ்ச் ஆகுது. கையை விடுறீ. நான் எது கையை விடணும்? நான் மட்டும் இப்போ காப்பாற்றல, நீ செத்துருப்பேன். நான் செத்தா கூட சந்தோஷமாக செத்துருப்பேன். ஒன்னேவா பிடிச்சி இழுக்க சொன்னான். வாய் தாண்டி வாய். இந்த வாய் மட்டும் இல்லைன்னா வச்சுக்கியேன், இந்த வாய் மட்டும் இல்லைன்னா வாண்டெல்லாம் பழைக்க முடியுமா? உனக்கு இந்த மனசு பெரிய இவோன்னு நினைப்பா. நான் எங்கே போனாலும் அங்கெல்லாம் வரேன் சொல்லுவேடி சொல்லுவேன். உங்கள் அப்படி மேலே போட்டு சொல்லணும் நல்லா. அது வந்து எங்களுக்கு வந்து டார்கெட்டு தான் அது. நல்லா எவனையும் வச்சு ஒட்டு கட்டிட்டு ஒரு கருப்பாடை வச்சு ஒட்டு கட்டிட்டு உங்கள் அப்பாக்காரன் வந்து நல்லா ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பணத்தையும் ஆட்டை போட்டு போகலான்னு பாக்கி உங்கள் குடும்பத்துக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் எங்கள் பிஸ்னஸில் மூக்க நுழைக்கிறதோ உங்கள் வேலையோ? எப்போ பார்த்தாலும் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு. ஆனால் இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன், என்ன ஒரு இதை கூட உங்கள் அப்பனால கண்டுபிடிக்க முடியாதுடி. நான் தான் ஃபஸ்ட்டு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவேன். எவ்வளோ தைரியம் சுடுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. முதல்ல கையை விட்டு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட முடியாது அப்படி சொல்லிட்டு அவள் வந்து உங்கள் இடுப்பு பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட வச்சு பிடிச்சிட்டு இருக்கா. நான் ஒன்றும் அவன் உங்கள் டார்கெட்னான்னு ஒன்று சுட வரல. அன்றைக்கி மீட்டிங் நடக்கும்போது என்னை பற்றி தேவையில்லாமல் பேசினான். உனக்குலாம் என்ன தெரியும், நீ சின்ன பிள்ளை, நீ வாய் பேசாத அப்படி இப்படி சொல்கிறான். அப்போ எனக்கு கோவம் வராதா? அதனால தான் வேனுக்கனே வந்தவொடனே ஷூட் பண்ணேன் நான் என் கையால் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி ஒரு கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் வந்து நீங்கள் கோவப்படுறதை பற்றி அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் இந்த பேர் ரோஸே, இதுக்கு மேலே என்னை பார்த்து பல்ல கட்டுன்னு வச்சுக்கேன், வாயிலே ஒரு குத்து குத்தி உன் வாயை உடச்சிரும் பார்த்துக்கோ. எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இப்போ சிரிச்சிட்டே இருக்கேன், என்னை பார்க்க என்ன சோக்கர் மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்களும் வாய்க்கிலே முடங்கிட்டு இருக்கீங்க. உடனே அப்படி வந்து இந்த சைடு பார்த்தோன்னா அப்படி வந்து மாற்றி மாற்றி எல்லோரும் ஷூட் பண்ணி அங்கே ஆப்போசிட்டில் உள்ள பார்ட்டியில் வந்து செத்துடுறாங்க. உடனே இப்போ இங்கே தான் உங்கள் அசிஸ்டண்ட் தான், மேம் வாங்க கார் ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வாங்க போவோம் அப்படி சொல்லிட்டு வந்து அங்கே கிடந்து கத்திட்டு இருக்கா. உடனே நீங்கள் பார்த்துட்டு வேறு அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பி ரோஸ் பார்க்கிங்க. சரி சரி சீக்கிரம் தப்பிச்சு போங்க, பிறகு பழியை எங்கே மட்டும் போட முடியாது இல்லை, போட்டு போட்டு அப்படிங்கிறா. நீங்களும் முறைச்சி பார்த்துட்டு தேவையில்லாமல் பேசுகிற நீ பார்த்துக்கோ, இதுக்குள்ள அனுபவிப்படி நீ அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே நீங்கள் முறைச்சி பார்த்துட்டு போகிறீங்க. ரோஸ் தான் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, நல்லா முறைக்கிறதுக்கு மட்டும் கடவுள் நல்லா கண்ணை படைச்சி வச்சுருக்காரு இந்த பெரிய அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்லிட்டு திரும்பி போயிட்டு ரோஸ் தான் அங்கே உள்ள பாடி வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள், என்னதான் இருந்தாலும் நம்ம தலையில் பழி விழுந்துட்டு வேறு என்ன பண்ணு, ஊர் ஃபுல்லாக நம்ம தான் அம்புளித்து வச்சுருக்கோம், சரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள், என்ன அந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு வந்து சரி காரை கொண்டு வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் ஒரு காரில் ஏறி அப்படி வந்து போயிடுறா. நீங்கள் இப்போ தான் அப்படி காரில் வந்து போயிட்டுருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு நம்ம ஜெயிச்ச சந்தோஷமே இல்லை, என்ன பொழைக்கிறோம் அவள் அப்படி கேவலமாக என்கிட்ட கேட்குறா, அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படி புலம்பிட்டே வரீங்க. இங்கே பாருங்கள் மேம், காசு நம்புது, எஃபர்ட்டும் நம்புது, பழி அவங்கது, இது வந்து ஒரு நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு, அவங்க மாஃபியாவாக இருக்கிறதுல நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு, அவங்களுக்கு தான் இருக்கிறதுல எல்லாம் போவோம், நம்மளுக்கு தான் எல்லாம் செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு டைலாக் விட்டுட்டுருக்கு. இங்கே பாரு, நான் புலம்பிக்கிட்டே போகிறேன், தயவு செய்து நீ ஆறுதல் படுத்துறேன்ற பேரில் கேவலமாக பேசாத அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து போன பார்த்து திட்டிகிட்டு இருக்கீங்க. உடனே அந்த பொண்ணு ஓகே மேம் ஏதாட்டு பாட்டு போடட்டுமா, ஒரு மைத்தியும் போட வேண்டாம் பொத்திக்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பிள்ளைக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு எங்கள் இடமே பிச்சை எடுக்கலாம் போல். இந்த வாழ்க்கையிலே ஒன்று சொல்கிறது உருப்படியாக சொல்லுவாங்கல்ல, அது நீ இதுதான் உருப்படியாக சொல்லியிருக்க, தயவு செய்து அதை முதல்ல போய் பண்ணு, அதுலையாட்டு நேர்மையாக இருக்க போகிற என்ன அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. மேம் என்ன மேம் பொடி ஒழுங்கு மாதிரி காரை ஓட்டுக்கடி ஒழுங்கா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே ரோஸ் வந்து இன்னொரு காரில் வந்து போயிட்டுருக்கா. அவள் காரில் இருந்தப்போ சிரிச்சிட்டு இருக்கா உங்கள்கிட்ட பேசுகிறது நினச்சி. உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து பாயிண்ட் இல்லை, அதனால என்னென்னமோ சொல்லி மழை பிடிங்க, அதெல்லாம் நினச்சி வந்து அவள் வந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ வந்து அவளோட அசிஸ்டண்ட் வந்து ஒரு பையன்தான்.
என்ன மேம் நீங்கள் வந்து கோவப்படுவீங்கன்னு பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஒரே அந்த நம்ம ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரே நம்மளோட இதெல்லாம் பண்ணிவிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. வர வர நம்ம பட்ஜெட் ரொம்ப கேவலமாக போகுது. இப்படியே போச்சுன பிறகு நம்ம ரோட்டில் உட்காந்து மாஃபியான்ற பேரில் பிச்சை தான் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் சொல்கிறான். விட்றா எல்லாரும் காசும் நம்ம காசு தான் பாரு. கடைசியில் அந்த காசுலாம் என்கிட்ட தான் வரும். மாற நீ ஏன் கவலைப்படுற? நான் தான் இருக்கேன்லா. உனக்கு மாதம் சம்பளம் வருதா? அதானே மேட்ரு. விடு அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து அப்படி சேர்ந்துட்டீங்க. அப்படியே வந்து அப்படியே நிறைய பாடிகார்டெலாம் நிற்காங்க. நீங்கள் அப்படி வேகமாக உள்ளே போகிறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா சோஃபாவில் உட்காந்து அப்படியே வந்து ஏதோ ஒரு ஃபைலெல்லாம் அப்படி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த நேரம் வீட்டுக்குள்ளே வந்து போகிறீங்க. இப்பா அப்படி சொல்லிட்டே போகிறீங்க. நீ என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சா? கண்டிப்பாக தெரியும் என் பிள்ளை, நீ கண்டிப்பாக சக்ஸஸாக தான் இருந்திருப்ப. இதை மட்டும் நல்லா சொல்லு. எப்போ ஏன்ப்பா நீ வேறு எனக்கு கேவலப்படுத்துகிறப்பா அந்த ரோஸு. என்னம்மா என்னாச்சு? நீ அப்பாங்க உள்ள ஆள் வச்சுலாம் கேட்டுலாம் பண்ணுற. நம்மளுக்கு வர்ற இதை மட்டும் நம்ம பண்ணுவோம்ப்பா. அவள் ரொம்ப கேவலப்படுத்துகிறாப்பா. தயவு செய்து ஒரு உளவாளியை வச்சுருக்கிய அவனை கொஞ்சம் விட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. நம்ம நேர்மையாக இருப்போம். அவர்கிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு தலையெழுத்தா. என்ன இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவன் கூட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி ரூமுக்கு போக ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் அப்பா சின்ன விளையாட்டு பைப்பில்லை அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவும் அப்படி மனசுக்குள்ள நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படியே வந்து ரோஸ் வந்து அவளோட வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனால் வந்து அங்கே வீட்டுக்கு வந்து நிறைய வந்து ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் அவங்களாம் இருக்காங்க. இவனொன்னே இவங்கதுக்கு இங்கெல்லாம் வந்திருக்காங்க, இப்படிலாம் வரமாட்டாங்களே, இவங்களுக்குலாம் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆச்சு, எப்படி வந்தாங்க அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸும் இப்படி வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இப்படி வந்து உள்ளே போகிறா. உடனே ரோஸோட அப்பாவும் வாமா வா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உட்காருமா அப்படி சொல்லுவோடனே ரோஸும் வந்து அப்படி வந்து உட்காந்துக்கிறா. இப்போ என்னென்னா அப்படி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படி என்னென்னா உங்கள் அப்பாவும் வந்து அப்படியே வந்து ரோஸோட வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அங்கே உட்காந்துருக்க எல்லாரும் அப்படி ஆச்சரியம் பார்க்காங்க. ரோஸுக்கெலாம் எப்போ என்ன இவெல்லாம் வந்திருக்கான், என்ன விஷயம் அப்படின்னு. இங்கே பாரு என்ன அப்பா அம்மாலாம் பேசக்கூடாது, ஒன்றை ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி எல்லோரும் சாக்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி உங்கள் அப்பா ஒரு நக்கல் சிரிப்போடு அப்படி வந்து உள்ளே வராங்க. வந்துட்டு இப்போ ரோஸோட அப்பா தான் வாங்க வாங்க வந்து உட்காருங்க, காஃபி டீ என்ன குடிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நான் சுகர் பேஷண்ட்டு. சரி சரி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து சொல்கிறாங்க. இப்போ ரோஸோட அப்பா தான் அப்படி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள், அவங்க எல்லாத்தையும் கூட்டதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மாஃபியா இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் இடத்துலையும், அதாவது இவங்க வந்து செகண்ட் இடத்துலையும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா வந்து காட்டுறாங்க. உடனே அவர் வந்து வணக்கம்டா மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு வந்து இப்படி வணக்கம் போட்டு கிடக்காரு. உடனே இதை வந்து நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக்குறதுக்காண்டி எங்களோட இது எல்லாமே டெவலப் ஆக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஏன் பொண்ணு அப்படி சொல்லிட்டு உடனே நான் இப்போ எந்திக்கணுமா அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸும் அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸும் அப்படி எழுந்துச்சி வர என்னமா சொல்லணுங்கிறக்காண்டி என்னோட பொண்ணையும் அந்த இவங்க இருக்காங்களா இவங்களோட பொண்ணு பேர் என்னது சனா இவங்க 2 பேத்துக்கும் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். நாங்கள் 2 பேரும் சமந்தி ஆக போகிறோம். நாங்கள் வந்து இந்த ஒரே பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக இது பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு வந்து சொன்னோடனே இங்கே ரோஸு எப்பா அப்படி சொல்லிட்டு அவளுக்கு சந்தோஷப்படவா இல்லை ஆச்சரியப்படவான்னு தெரில. ஒன்று இப்போ என்கிட்ட கேட்காம இதுக்கு என்ன முடிவு எடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறா. இப்போ ரோஸோட அப்பா தான் உனக்கு அவளை பிடிக்காதோ, அப்போ வேற யாராட்ட அவளை கல்யாணம் பண்ணால் பரவாயில்லையா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கேட்குறாரு. உடனே ரோஸை ஓகே தான் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கண்ணை உருட்டிட்டு ஓகேங்கிறா. உடனே எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படி சொல்லிட்டு வந்து. ஆனால் எல்லாம் விஷப்பூச்சி சும்மா பேருக்காண்டி கை தட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் மேரேஜ் டேட்டை வந்து சீக்கிரம் வந்து அறிவிப்போம். அவள் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு போயிருங்க. எப்படியும் நீங்கள் வந்து சந்தோஷப்பட மாட்டீங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் சாப்பாடேட்டு ஒழுங்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கிணோன்னுலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு சரி இப்போ எல்லோரும் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு வந்து அவங்களும் சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் போன உடனே இப்போ உங்கள் அப்பா தான் இல்லை நம்ம இப்படி முடிவு எடுத்துட்டோம் அவட்ட சொன்னா அப்படின்னே ரோஸு நீங்கள் போய் சொல்லுங்க, அவள் ஆடுவா, உங்கள் வீட்டே அவள் 2 அக்காவும் விட மாட்டா அப்படி சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டே அப்படி வந்து போயிடுறா.
ஓகே சம்மந்தி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு உங்கள் மருமகிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உனக்கு கல்யாணம்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. உடனே அப்படியே 2 பேரும் அப்படியே ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு டாட்டாலாம் போட்டு அப்படி வந்து வந்துடுறாங்க. உடனே இப்போ உங்கள் அப்பா வந்து அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது அப்படி யோசிச்சிட்டே இருக்காரு, நம்ம எடுத்திருக்க முடிவு கரெக்டாக, நம்ம இதுக்காண்டி நம்ம பொண்ணை கஷ்டப்படுத்தணுமா அப்படி சொல்லிட்டு வந்து நிறைய யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே தான் அவங்க வீட்டுக்கும் வந்து உங்கள் அப்பா வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தா இங்கே நீங்கள் அப்புறம் வேறு ஏதாட்டு கேஸ் இருக்கா அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க, வேறு யாராட்டு போட்டு தள்ளணுமா அப்படின்ட்டு. வந்து எங்கள் அப்பாவும் இப்போ வீட்டுக்குள்ள வந்து அப்படி என்ட்ரி ஆகுறாங்க. அப்படியே உங்களை தான் தேடுறாங்க. நீங்களும் அப்படியே வந்து அப்படியே அந்த வீட்டையே கொஞ்சம் சுற்றி சுற்றி அப்படி நடந்து நடந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பாடி கார்டெலாம் நின்று அப்படி கதையாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் அப்படியே வந்து அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே இந்த ஃபைலே ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. வேறு ஏதாட்டி கேஸ் இருக்குது, அவளுக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கள் அப்பா தான் சனாமா அப்படின்னு போடுறாங்க. என்ன எங்கள் அப்பங்கிற மாலை போட மாட்டானே என்ன அப்படி சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கப்பா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பா கிட்டே போகிறீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் தலையை வந்து அப்படி அப்படி பாரு, அப்பா என்ன சொன்னாலும் செய்வியாம்மா அப்படி சொல்லிட்டு ராகம் போடுறாரு. இங்கே பாருப்பா, உனக்காட்டி தான் நான் வாழவே செய்கிறேன், நீ என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் இப்படி வார்த்தையை வந்து விட்டுடுறீங்க. சரிம்மா, அப்பாக்காண்டி நீ உயிரெலாம் விட வேண்டாம், நான் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுறேன், அதை மட்டும் பண்ணுவியா அப்படின்னே. சரிப்பா சொல்லுப்பா, யாரை கொல்லணும், அந்த ரோஸை கொல்லணுமா, அந்த ரோஸோட அப்பனை கொல்லணுமா, அவங்க அம்மாவை கொல்லணுமா, யாரை கொல்லணும்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுருவோம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஆக்ஷனோட காட்டிகிட்டு இருக்கீங்க. ரோஸ் எல்லாம் கொலைலாம் பண்ண வேண்டாம், அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கேன் எப்போ அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படி ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, நாங்கள் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். யாரை கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு யார்கிட்டலாம் கேட்கணும், நான் தானே அவளை கல்யாணம் பண்ணிட்டு மாறடிக்கணும். இப்போ சும்மாயே அவளுக்கு எனக்கு ஆகாதுப்பா, வேண்டாம்ப்பா, எதுக்கு இப்படி வேண்டாதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. யார்கிட்ட கேட்டுலாம் முடிவு பண்ணிங்க, இதில் வாய்ப்பே இல்லை, நான் கல்யாணத்துக்கு கேட்டு ஓடி வெளில செத்துருவேன், இல்லை எதாட்டு பண்ணிக்குவேன், வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படி வந்து ஸ்டேட்டாக வந்து ரூமுக்கு போயிடுறீங்க. இவன் இந்த டாட்ரா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவும் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது உங்கள் ரூமோட டோரை தான் ஒருத்தவங்க வாசை தட்டிகிட்டு இருக்காங்க. மேம் கதவு திறங்க மேம் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி தட்டிகிட்டு இருக்காங்க. உடனே நீங்களும் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து ஃபாஸ்ட்டாக அப்படி டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. சாருக்கு என்னாச்சு அப்பாவுக்கு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி ஃபாஸ்ட்டாக கீழே வரீங்க. பார்த்து உங்கள் அப்பா தான் அப்படி அப்படி மயக்கத்தில் அப்படி வந்து ரொம்ப வந்து அப்படி மயக்கப்பட்டு வந்து கிடக்காங்க. உடனே நீங்கள் பார்த்துட்டு அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி அழுதுட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஏன்னா உங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, உங்கள் அப்பா தான் வந்து உங்களை வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க மட்டும்தானே இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே நீங்களும் நீ என்னை விட்டு போயிடாதப்பா, அம்மா போடும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து கணத்தை தட்டிகிட்டே இருக்கீங்க. டாக்டர் கூப்பிட்டுங்க, எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. அப்படி டாக்டரும் வந்து வராங்க. உடனே நீங்களும் வேறு ஏதாட்டு வேணுமா அப்படி சொல்லிட்டு தண்ணி கொண்டு வாங்கன்னு அப்படி திரும்பிட்டு இருக்கீங்க. தண்ணி வச்சு தொலைச்சி பார்த்தாலும் உங்கள் அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே இப்போது அப்படி சோஃபாவில் வந்து உங்கள் அப்பாவை படுக்க வச்சுருக்காங்க. அப்படி டாக்டரும் அப்படி வராரு. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் என்ன பாருங்கள் டாக்டர் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி உங்களுக்கு எங்கே அழுக வந்துட்டு எல்லோரும் பார்க்காங்க. ஏன்னா நீங்கள் இப்படி அழுததே கிடையாது. உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாகவும் இருக்குது. நீங்கள் அழுறதை பார்த்துட்டு உங்கள் அசிஸ்டண்ட்டில் மேம் ஒன்றும் இல்லை சார் நல்லா தான் இருக்காங்க, அழுவாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அந்த டாக்டரும் அப்படி வந்து உங்கள் அப்பாவை பார்க்குறாரு. உங்கள் அப்பா தான் அப்படியே ஒரு கண்ணடிக்கிறாங்க. உடனே கோட் வேர்டு அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டரும் வந்து ஓகே பண்ணிட்டாரு. அவங்களும் வந்து அப்படி ஹார்ட்லாம் கையெல்லாம் வச்சு பார்த்துட்டு அப்படி வந்து கண்ணெல்லாம் அப்படி இப்படி திறந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாருமா, உங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பிபி வந்து கொஞ்சம் எகிரிட்டு பார்த்துக்கோ, இப்படி வந்து அடிக்கடி வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க, அப்புறம் அடுத்து கஷ்டமாயிரும் அப்படி சொல்லிட்டு சரி கொஞ்சம் டேப்லெட் எழுதி தரேன் அதை மட்டும் கொடுங்க சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. இப்போ உங்கள் அப்பாவும் அப்படி நைஸாக அப்படி கண்ணை முழிச்சு அப்படி வந்து பார்க்குற மாதிரி உங்கள் அப்பா ஆக்டிங் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அப்பா இப்படிலாம் பண்ணுற, நீ எதுவும் கஷ்டப்படுற, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு அவ்வளோதானே கல்யாணம் பண்ணிட்டு நான் சாப்பிடுப்பேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி அழுதுட்ருக்கீங்க. எங்கள் அப்பா சைட்லேயே சிரிச்சிட்டு ஒத்துக்கிட்டா இல்லைம்மா உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம்மா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவும் சோகமாக சொல்கிறாங்க. இல்லைப்பா உனக்கு அவ்வளோதானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ மாத்திரை தின்னு அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே போயிடுறீங்க. எல்லாத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து போல்டாக தான் இருப்பீங்க, அப்படி ரொம்ப அழுகிற மாதிரிலாம் அப்படியே சீன்லாம் போட மாட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்து ஒப்பாரி வச்சுட்டு போகிறீங்களா, அதை எல்லோரும் ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க.
இதை நியூஸ் வந்து அப்படியே ரோஸ்க்கு போயிடுது. ஓகே சொல்லிட்டாங்கன்ட்டு. ஓகே சொல்லிட்டாளா? அவள் பிள்ளைப்பட்ட அவள் கிடையாதே, அவள் ஓகேல சொல்கிறாள் கிடையாது, எப்படி ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் இப்படி யோசிச்சுட்டு அப்படி எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி போகிறா. இப்படியே வந்து அப்படி வந்து அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஃபுல்லாக வந்து அப்படி எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேலையெல்லாம். எல்லாமே அப்படி பரபரப்பாக போயிட்டுருக்கு. அப்படி உங்கள் வீட்லேயும் ரோஸ் வீட்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ அப்படியே அந்த ஈவினிங் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே வந்து அப்படியே மாடியில் போய் அப்படி வந்து உட்காந்துருக்கீங்க. உட்காந்து அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. வானத்தில் நிலா எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் அப்படி பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கு என்னென்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து எதிரே பார்க்கல. போய் ஒலைய போய் கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி உங்கள் மனசில் வந்து அந்த எண்ணம் இருக்குது. வேறு யாருன்னா கூட கல்யாணம் பண்ணலாம், ஆனால் இவா அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு தயக்கம் வந்து உங்களோட இதில் இருக்குது. அதனால் உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. சரி நம்ம அப்பாக்காண்டி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி நினச்சிட்டு இப்படி மாடியிலே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மாடியில் உட்காந்துருந்ததில் அப்படி டைம் போனதே தெரில. ஓய் பொண்டாட்டி, நீங்கள் யாராவது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கிங்க. பார்த்தா யாருமேப்பா அவங்களுக்கே தெரியும். ரோஸ் தான். என்ன தனியாக மொட்டை மாடலாம் நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாரு, பொண்டாட்டி வேப்பலை வெங்காயம்லாம் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கியேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ. இது என்ன நல்லா நியாயமாக இருக்கே. இந்த மேடம் வந்து எங்களை கல்யாணம் பண்ண ஓகே சொல்லிடுவாங்களாம். அப்புறம் பொண்டாட்டின்னு கூடக்கூடாது, வெங்காயம்னு கூடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்களாம். இங்கே பாரு, அது வந்து எங்கள் அப்பாக்காண்டி மட்டும்தான் ஒத்துக்கிட்டேன்னு தவிர நீயும் நானும் அப்படிலாம் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே நல்லா இருக்க மாட்டேன் சத்தியமா. நான் 3 மாதம் உன் கூட இருந்துட்டு உன்னை டைவர்ஸ் பண்ணலை. இங்கே பாரு, இந்த சனாவை பற்றி உனக்கு தெரியாது. நான் யாரை கல்யாணம் பண்ணனாலும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்துருப்பேன் அம்சாட்டிக்கு. உன்னை கல்யாணம் பண்ண சொன்னாங்க பற்றியா? சத்தியமாக சொல்கிறேன், 3 மாதம்தான். 3 மாதத்துக்கு மேலே டைவர்ஸ் தான், பார்த்துக்கோ. டைவர்ஸ் தானே, பார்க்கலாம். எப்படினாலும் நான் சைன் போட்டால் தானே அது பேர் டைவர்ஸு. நீ சைன் போட்டு போகிற அது பேர் டைவர்ஸ் கிடையாது. உன்னை என்னதான் வேணாலும் இருந்துட்டு போட்டு, எப்போனாலும் நான் கூட இருக்க மாட்டேன். அதையும் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து ரோஸும் வந்து அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து அவங்க இடுப்பை பிடிச்சி அப்படி வந்து கிட்ட இழுக்கிறா. இந்த பாரு, நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. சும்மாவே எனக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு போயிடு. எதுக்கு நீங்கள் வந்த? என் மாமனார் தான் கூப்பிட்டாரு உன்கிட்ட பேச சொல்லி. ஒப்பங்க மேலே சாவுன்னு விட்டுருக்கணும், என் உயிரை போட்டு எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வாக்கில் என்னத்தடியே இப்படி முணங்குவேன். உனக்கு சத்தமாக பேசுகிற பழக்கமே இல்லையா? அப்பா பார்த்தாலும் வாய்க்கில் நயனேன்னு முணங்கிக்கிட்டே இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் வாய் நான் என்னத்தையே பேசிட்டு போகிறேன். தயவு செய்து போயிடு. எனக்கு பேசுறதுக்கு தெம்பு கூட இல்லை. ஏண்டி சாப்பிட்லையா? ஐயோ கடவுளே, என்னை விட்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களோட தள்ளி பார்க்குறீங்க. அவள் போகிற மாதிரி தெரியல. இப்போ அப்படி தான் அவங்க கண்ணத்தை வந்து அப்படி பிடிக்கிறா. தயவு செய்து கண்ணத்தெல்லாம் விடு. உனக்கு என்ன தான் பிரச்சனை? உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, தேவையில்லாத பார்த்துட்டு இருக்க. பிடிக்காதா? அது யார் சொன்னா பிடிக்காதுன்னு? நான் சொன்னேன்னா உன்ட்ட? எல்சனா, உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா உன்னை வெறுக்கிறேன் அப்படின்ற என்கிட்ட ஒன்று சொன்னேன்னா, நீ என்ன பார்த்தாலும் இங்கே பர்ரோசே பாயை உடச்சிருவேன், இங்கே பர்ரோசி பல்ல உடச்சிருவேன், இங்கே பர்ரோசி உன் மண்டையை பெற்றுருவேன், இங்கே பர்ரோசி உன் காலை உடச்சிருவேன். இதுதான் நீ எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் நீ எனக்கு பார்த்து சொல்கிற வார்த்தை இது மட்டும்தான். நான் என்ன கேட்டு சனா அவன் வாயை உடச்சிருவேன் அப்படி எதாட்டி சொல்லியிருக்கேன். சனா எனக்கு உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு அப்படி எதாட்டி சொல்லியிருக்கேன். சனா நான் உனக்கு வெறுக்கிறேன், நான் உனக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் என்கிட்ட சொன்னேன்னா, நீனே ஒன்று நினச்சிட்டு நீனே ஒன்று புரிஞ்சிட்டு இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது சனா அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் உங்களை பார்த்துட்டு இருக்கா. சரி அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை விட அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் ராகம் போட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து எதிரே பார்க்கல. இப்போ ரோஸ் தான் அப்படி வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. அவள் விடுற மாதிரி தெரில, அப்படியே வந்து உங்களுக்கு பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் அதை இப்போ அவளை பிடிச்சி அப்படி தள்ளி விட்றீங்க. பைத்தியம் மாட்டி நீ லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாய் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. சரி வந்த வேலை முடிஞ்சிட்டு வரட்டாமாமே இடர் அப்படி சொல்லிட்டு வந்து போயிடுறா. ஒரு பைத்தியம், இந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பாடு போடணும், முதல்ல போய் பல்லு விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து கீழே இறங்கிடுறீங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. இப்படி தான் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவோம். மட்டும் இப்படி தேவையில்லாத வேலையிலாட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் நீங்கள் எதாட்ட அடியை போட்டு அனுப்புவீங்க. இதான் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. என்னடா வா, ஏன்னா எப்பவுமே பார்க்கும்போது அப்படி சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்க. இப்போ நான் இப்படிலாம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே கல்யாணம் ஆகிற நாளும் அப்படியே வருது. நீங்கள் தான் அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பாதி விருப்பம் இருக்கிற மாதிரி பாதி இல்லாத மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மனதில் இதான் ஓடிட்டுருக்கு.
சும்மாயே பிடிச்சி கிஸ் அடிக்கிறாங்க, ஏன் தடவிட்டு இருக்கா, இல்லைன்னா கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் இப்படி ஓடிட்டே இருக்குது உங்கள் மண்டைக்குள்ள. இப்போ தான் நம்ம ஸ்டேஜுக்கு வந்து ரோஸும் வந்து வாரா, எல்லோரும் பார்த்துட்டு ஒரு கத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் அப்படியே உங்ககிட்ட வாரா. இப்போ அப்படி அவங்கள பார்த்துட்டு பொண்டாட்டி அழகா இருக்கடி, ஒருத்தி பொண்டாட்டி வாப்பாட்டின்ட்டு, ஐயோ நீங்கள் அப்படி மூஞ்ச சி அப்படி சொல்லிட்டு வச்சுருக்க மாதிரி இப்படி மூஞ்சி வச்சுருக்கீங்க. அவளும் பார்த்து சிரிச்சுட்டு இப்போ தான் ரிங்கை சேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வந்து அங்கே அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கிஸ் பண்ணலாம். ஐயோ சும்மா கிஸ் அடிப்பா, இவங்க வேறு கிஸ் பண்ணலான்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ரோஸ் தான் ஃபாஸ்ட்டாக அவங்க கையை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்கள் ஹிப்பை டச் பண்ணி அப்படி வந்து கிஸ் பண்ணுறா. நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ கூட தள்ளி கூட விட முடியாது, ஏன்னா பப்ளிக் பிளேஸில் எல்லோரும் அப்படியே வந்து கையை வந்து அப்படி தட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அப்படி வந்து மேரேஜும் முடியுது. உங்களுக்கு இப்போ நான் என்ன செய்வது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் இருக்கீங்க. உடனே உங்கள் அப்பாவும் ரோஸோட அப்பாவும் அப்படியே ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. ரோஸோட அம்மாக்கெலாம் ரொம்ப சந்தோஷம், எப்படியோ நம்ம பிள்ளை வந்து கல்யாணத்தை முடிச்சிட்டப்பா அப்படி சொல்லிட்டு வந்து அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து லைட்டாக பீதியில் தான் இருக்கீங்க நீங்கள். இப்போ வந்து அப்படி வந்து நைட்டும் ஆகுது. நீங்கள் இந்த அப்படி ரோஸோட ரூம் வாசலே அப்படி நின்றுட்டு இருக்கீங்க. போகலாமா அப்படி திரும்பி ஓடிடலாமான்ட்டு. ஐயோ நான் வேறு எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட மாட்டுறாங்களே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி மனசுலேயே நினச்சிட்டு இருக்கீங்க. அங்கே ரூமுக்குள்ளேனா ரோஸ் அப்படியே அவளுக்கு வெக்கமாக இருக்குது, இன்றைக்கி ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் உட்காந்துருக்கா. சின்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இவ்வளோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கதவே அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா வந்து அந்த கதவோட கீழே உள்ள ஒரு சின்ன கேப் இருக்கும்ல, அதில் வந்து வெளியே யாராட்டினா அந்த ஒரு மாதிரி நிழல் மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி அவளுக்கு வந்து தெரியுது. அப்போ வெளியே தான் நிற்கிறா, உள்ளே வர்றதுக்கு அவளுக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து அவள் தான் இப்போ நைஸாக வந்து அப்படியே வந்து கதவை திறக்கிறா. பார்த்தா நீங்கள் அப்படி நகத்தை கடிச்சிக்கிட்டு இவட்ட ஃபோன் கண்டிப்பா எனக்கு பயமாக இருக்கே எப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அப்படி கதவை திறக்கிறா. பார்த்தா நீங்கள் கரெக்டாக அப்படி ரோஸை பார்க்குறீங்க. அப்படி ஓடிடலாமான்ட்டு அப்படி திரும்பி போகலான்னு பார்க்கிங்க. பார்த்தவங்க கையை பிடிச்சி அப்படி வந்து ரூம்குள்ளேயே வந்து இழுக்கிறா. இழுத்துட்டு அப்படி வந்து கதவை போட்டிடுறா. என்னடி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டவே சிரிச்சிட்டு இருக்கா. ஒன்று இங்கே பாரு, நான் என்ன ஒன்று மாதிரி பையன் கொஞ்சம் நினச்சியா அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆமாப்பா நீ பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன், ஐயோ பயமாக இருக்குது சனாக்கா அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. என்னடி பொண்ணு மாதிரி என்னமோ சேலைலாம் கட்டிகிட்டு வந்திருக்க, பரவாயில்ல இதில் அழகாக தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கிள்றா. நீங்களும் கையிடுறி அப்படி சொல்லிட்டு வந்து தட்டி விட்றீங்க. ஏடி கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுக்கு இல்லை, இங்கே பாரு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு 3 மாத கதை. அந்த 3 மாத கதையில் ஒன்றும் நடக்காது. நான் வந்து இப்போது நாளைக்கு என் வீட்டுக்கு போயிடுவேன். ஒழுங்கு மரியாதையாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற வழியை மட்டும் பாரு சரியா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி திரும்பி போகலான்னு பார்க்கிங்க. அவள் தான் கையை பிடிச்சி மறுபடியும் கிட்ட இழுத்துக்கிறா. ஐயோ இவளுக்கு வேறு வேலையே கிடையாது போல், எப்போ பார்த்தாலும் இப்படியே பிடிச்சிட்டு கிடக்கா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களோட மனசுலேயே நினச்சிட்ருக்கீங்க. அப்படி பார்த்து மறைக்கிறீங்க. ஐயோ எப்பா பயந்துட்டேன். இங்கே பாரு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன், நீ எல்லாம் ஒரு அளவு தான் பார்த்துக்க. இந்த சனாவை பற்றி உனக்கு தெரியல, அடித்தாதான் நீ விளங்குவ போல். ஓ இந்த மேடம் அடிக்கிறதாட்டி எங்கள் கையை என்ன பூ பறிச்சிட்ருக்குமா. இங்கே பாரு நீ வேண்டாத வேலை பார்த்துட்ருக்க, தயவு செய்து உன் கையை விடு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களோட அப்படி தள்ளி கொஞ்சம் தள்ளி இப்போ தான் வாரீங்க. வந்துட்டு அப்படி வந்து பெட்டில் வந்து உட்காடுறீங்க. அப்படி உங்களை வந்து உரைச்சிட்டே வந்து உட்காடுறா. ஐயோ கடவுளே எனக்கு கொஞ்சம் பொறுமையை தாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் கடவுளை வேண்டிகிட்டு இருக்கீங்க. ஏம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை, ஏம்மா என் உயிரை போட்டு எடுக்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு சனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன சும்மா இதை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு சும்மா சீன் போட்டுட்ருக்கியா அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீ நம்மள தானே அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வரா. நீ இல்லைடி அப்படி சொல்லிட்டு அந்த உங்களை தாண்டி பெட்டு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி பீரோ மாதிரி இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு ஆல்பத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறா. என்னது இது திறந்து பாரு அப்படிங்கிறா. உடனே நீங்களும் அப்படி விரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபோட்டோ தான் ஃபுல்லாக இருக்குது. ஒன்று உங்களுக்கு பற்றி இதனையா யான்ட்டே இந்த ஃபோட்டோலாம் கிடையாது, வான்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இதான் காதல் ஒன்று அப்படி சொல்லிட்டு அவள் இன்னும் திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. எல்லா ஆங்கிள்லேயும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கா. இது எப்படி எப்போ இங்கே பாரு என்ன ஏதுன்னு எனக்கு சொல்ல தெரியல.
நான் தான் எங்கள் அப்பாட்ட சும்மா சொல்லி பார்த்தேன். அது என்ன சம்மந்தி ஆகிட்டாக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பெரிய ஆளாயிராங்கடா அப்படி சொல்லிட்டு சும்மா காற்று வாக்கில் ஏதோ 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு இது மண்டையிலே நின்றுட்டு போல் எப்படியோ கல்யாணம் பண்ணியாச்சு அப்படி சொல்லிட்டு கண்ணடிக்கிறா. உடனே நீங்கள் சொல்லிட்டு அப்போது என்ன அப்பப்போ நான் என்னை காட்டு ஒன்று திட்டியிருக்கேனா, அடிச்சிருக்கேனா, என்னதாட்டு பண்ணியிருக்கேனா? நீ போகிற இடத்துக்குலாம் நான் உன் சேஃப்டிக்காண்டி தான் வருவேன், தவிர வேறு ஒன்றும் நான் ஒன்றும் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கெலாம் வரல அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறா. உடனே நீங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் ஒன்றும் லவ்லாம் பண்ணல, எனக்கு நீ எதிரி தான் அப்படி சொல்லிட்டு அந்த ஆல்பதை அப்படியே அவட்ட கொடுத்துட்டு நவுண்டு ஓடிப்பீரு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து அப்படியே அந்த சைடு எந்திரிச்சு போய் இது திருந்தாது அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி பார்த்துட்டே சிரிச்சிட்டு இருக்கா. உடனே நீங்கள் இது என்ன இல்லை புதுசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அப்படி தூங்கிடுறீங்க. அப்படியே ரோஸ் அப்படியே உங்களை திரும்பி பார்க்க, நீங்கள் அப்படியே அந்த சைடு தானே திரும்பி படுத்திருப்பீங்க. அப்படியே உங்களை குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ரோஸ் தான் அப்படியே வந்து அவளை வந்து படுத்துக்கிறா. இப்போ நான் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே கணத்தில் மொத்தம் கொடுத்துட்டு எப்பா எப்படி இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஜாலியாக இருக்குது. அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் வந்து இப்போ தூங்கவும் இல்லை, ஆனால் கண்ண மூடி இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கேட்குது, உங்களுக்கு லைட்டாக சிரிப்பாக தான் இருக்குது. நீங்களும் இப்படி கண்ண மூடியோடு படுத்திருக்கீங்க. அவளை உங்களை நல்லா ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி தூங்கிடுறீங்க. இப்போ ரோஸும் அப்படி தூங்கிடுறா. இப்போ அப்படி நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலலாம் அப்படி சீக்கிரம் எழுந்திக்கிற ஆள்லாம் கிடையாது. அப்படி 10 மணி நம்மள 10 மணி 11 மணி தான் அதில் மாதிரி நீங்கள் அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே ரோஸும் பார்த்துட்டு இதனே இப்படி தூங்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு சரி தூங்கிட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டா. நீங்களே இப்போ கண்ணை திறந்து பார்க்கிங்க, அப்படியே இடலாம் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதே ஒரு ஞாபகம் வருது. இப்போ அப்படியே அனுப்பிச்சி உட்காந்துட்டு அப்படியே வந்து அப்படியே பாத்ரூம்லலாவே ஃப்ரெஷ்ஷப் வந்து ஆகிட்டு வரீங்க. இப்போ அப்படி கீழே பார்த்தா அப்படியே ரோஸோட அப்பா கீழே உட்காந்து ஏதோ ஃபைலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ரோஸை வந்து காணும். நீங்களும் அங்கங்கே பார்க்குங்க, இது காலையில் எங்கே போச்சுன்ட்டு பார்த்தா ஆளை காணும். ஒருவேளை ஏதாட்டு தனியாக ஏதாட்டு ப்ராஜெக்ட் பண்ண போயிட்டாலும் அப்படி இப்படின்ட்டு உங்கள் மண்டையில் சிந்தனை ஓடிட்டுருக்கு. இப்போ உங்கள் பின்னாடி தான் யாரோ உங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்களும் திரும்பி பார்க்கிங்க, இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிங்க. என்ன யாரையோ தேடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நானும் ஒன்றும் யாரும் தேடலைன்னு இப்போ வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அவளை தள்ளி விட்டு கீழே போகிறீங்க. அப்படி கிச்சனில் போய் ரோஸோட அம்மாட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. நீங்களும் சமைக்க தெரியுமாலாம் கேட்குறாங்க. நமக்கு தான் இங்கே ஒன்றும் தெரில. இதே ஒரு கண்ணை கொடுத்து சுட சொல்லுங்க, நாங்கள் சூப்பராக சுடுவோம். மிச்சப்படி சப்பாத்தி தோசைலாம் எங்களுக்கு சுட தெரியாது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்களும் இது எதில் போய் முடிய போதோன்ட்டு பார்த்துட்ருக்காங்க. ஒன்று மாஃபியாவாக இருந்தாலே சமாளிக்க முடியாது, இங்கே 2 பேர் வேறு மாஃபியாவாக ரொம்ப விளங்கி போயிடும் அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸோட அம்மாவோ அப்படி மனசுலையும் நினச்சிட்ருக்காங்க. சரிம்மா போய் உட்காரு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்களும் சொல்கிறாங்க. உடனே நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து உட்காருங்க. அப்படியே ரோஸோட அப்பாட்டையும் நல்லா பேசுகிறீங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் நல்லா பேசுகிறீங்க, ஆனால் ரோஸை தவிர. இப்போ அப்படியே நைட் ஆகுது. மறுபடியும் ரோஸ் வந்து உங்ககிட்ட வரலான்னு பார்த்துருப்பா. நீங்கள் நோ வே அப்படி சொல்லிட்டு வந்து தள்ளி விட்டு அவளை அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கி அவளை தூங்கி இப்போ அப்படியே தான் நைட்டு ஒரு 12 மணி ஆகுது. அப்படியே வந்து உங்கள் ஃபோன் வந்து அப்படி லைட்டாக அப்படி நீங்கள் சைலண்ட்லாம் போட்டிருப்பீங்க, அந்த ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகல அந்த மாதிரி ஆகுது. இப்போ தான் நீங்கள் டக்குன்னு அப்படி கண்ணை முழிக்கிறீங்க. பார்த்தா ஃபோன் பண்ணது உங்கள் அசிஸ்டன்ட் தான். இப்போ வந்து ரோஸ் வந்து உங்கள் மேலே உங்கள் இடுப்பில் வந்து கையை போட்டிருக்கா. அப்படி நைஸாக அவளை கையை தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் அப்படி எந்திரிச்சு போய் அப்படி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து காலை அட்டன் பண்ணிட்டு ரெடியாக இருக்கீங்களா எல்லோரும் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. மேம் ரெடியாக இருக்கும், சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது, சீக்கிரம் நம்ம முடிச்சுட்டு அப்புறம் சீக்கிரம் வரக்கு நேரம் கரெக்டாக இருக்கும், வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அசிஸ்டன்ட் பிள்ளையும் போட்டுட்ருக்கு. உடனே நீங்களும் அப்படி நைஸாக பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியே போகிறீங்க. இங்கே பாரு, இது அந்த அசிஸ்டன்ட் தான் சொல்லுது, இங்கே பாருங்கள் மேம், இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட்டு, இது இதில் நம்ம சாகக்கூட சான்ஸ் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சு தானே வாரீங்க அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணும் கேட்குது. இங்கே பாரு, எனக்கு இந்த சாவறதை பற்றிலாம் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது சரியா, நம்மளுக்கு இந்த ஒரு முடித்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அந்த காரில் வந்து ஏறி போகிறீங்க. இருந்தாலும் அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நீங்களும் யோசிச்சிட்டே இருக்கீங்க, நம்ம எடுத்துருக்கிற முடிவு சரிதானா அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றுமே நினைக்காம சரி அப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ அந்த ஒரு இடத்த தான் வந்து காட்டுறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி காடு மாதிரி அந்த மாதிரி இருக்குது.
இப்போ வந்து காட்டுக்குள்ளே தான் ஒருத்தங்க வந்து நிறையா நிறையா கன்னோட அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கடா, இன்னைக்கு மட்டும் எவன் என் அப்பனை கொன்னாலோ அவளை நீங்கள் கொல்லலை. சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நைட்டு எவனும் இந்த காட்டிலேருந்து வெளியே போக முடியாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அவள் எங்கள் அப்பாவை கொண்டிருப்பா. அவளை நான் இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன். யார் அவளை வந்து யார் காப்பாற்றுறான்னு நானும் பார்க்குறேன். அப்படி சொல்லிட்டு தான் அப்படி வந்து அந்த ஒரு பையனை வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன்ல, அந்த ஒரு பில்டிங்கில் அந்த கிழவனோட பையன்தான் இவன். உடனே பழி வாங்குறக்காண்டி அப்படி வந்து சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை கிளப்பி விட்டு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கான். உடனே இப்போது நீங்கள் தான் அந்த காட்டுக்கு வந்துட்டீங்க, என்னடி இடமே ஒரு மாதிரி இருக்குது. இல்லை மேம், இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இருக்கலாம். உடனே சரி வாங்க எல்லோரும் போவோம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்ல, கொஞ்சம் பேர் ரொம்பலாம் கூட்டிருக்க மாட்டீங்க, ஒரு 10 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. உடனே எல்லோரும் தனித்தனியாக போங்கன்ட்டு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. இப்போ அப்படி வந்து அவங்க காட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிட்டு வந்துட்டாங்கன்ட்டு சுட்ட ஆரம்பிங்கடா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்குலாம் வந்து பயமாயிட்டு அப்படி அவங்க நிறைய பேர் 50 பேருக்கு மேலே இருக்காங்க. உங்களுக்குலாம் அப்படி படப்படன்னு வர ஆரம்பிச்சிட்டு நீங்கள் நினச்சிட்டிங்க இன்றைக்கி சோழி முடிஞ்சிட்டில்ல, நம்ம செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி வந்து இன்னொரு குரூப் வந்து வர ஆரம்பிக்குது. எந்த குரூப் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரோஸ் தான். அப்படி நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்கா, ஒரு 100 பேருக்கு மேலே. இங்கே பார்த்தா உங்களுக்கு நீங்கள் தான் இப்போ ரொம்ப டேஞ்சரில் இருக்கீங்க. அப்படி வந்து எல்லோரும் வந்து அப்படி ஃபுல்லாக வந்து இங்கே கன் ஷாட்டாக தான் சவுண்டாக தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படி கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து கன் எடுத்து ஒருத்தவங்கள ஷூட் பண்ணலான்னு பார்ப்பீங்க. அதுக்குள்ளே உங்களோட ஷோல்டரில் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டாங்க. நீங்களும் அப்படி படுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி வந்து நீங்கள் அப்படி வந்து புல்லட் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வந்திருக்கும். இதை பார்த்துட்டு ரோஸ் தான் சனா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி ஓடி வந்துட்டு அப்படி அது வந்து ஒருத்தங்களை வந்து நமக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து எதாட்டம் ஆகிட்டுனா நம்மளுக்கு வந்து ஒரு புது ஸ்ட்ரென்த்து வந்த மாதிரி இருக்கும்ல, அதில் கண் எடுத்து எவன் மண்டெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோ வச்சு சுட்டு தள்ளிட்டா. அங்கே மிச்சவங்களாம் அதை பார்த்துட்டாங்க. அவளுக்கு வந்து அழுகையாக வருது. அப்படி உங்களை தூக்கிட்டு அப்படி ஓடுற அப்படி காரில் வச்சுருக்கா. உங்களுக்கு வந்து பாதி சுய நினைவில்லாமல் அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. உடனே அவள் அழுதுட்டு இருக்கா. அவங்களுக்கு அப்படி தெரியுது. அப்படி மனசுக்குள்ளே யோசிக்கிங்க, எனக்காண்டி ஒருத்தர் அழுறாளா, அதுவும் ரோஸ் எனக்காண்டி, எதுக்கு அழுறவா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் அப்படியே அவ்வளோ பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அப்படியே உங்கள் கையெடுத்த கண்ணை மட்டும் தொடச்சி விடுறீங்க. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அழுகையாக வருது. இப்போ அப்படி தான் ஹாஸ்பிட்டல் வந்து உங்களை வந்து அப்படி வந்து சேர்த்துடுறாங்க. டாக்டர்ஸும் அப்படி வந்து ஐசியூக்கு கூப்பிட்டு போய் அந்த புல்லட் எடுக்கிறதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோஸ் வந்து அப்படி அழுதுட்டு இருக்கா. எல்லாம் என் தப்பு தான், நான் தான் கவனிச்சிருக்கணும். அவள் இப்படி ஏதாட்டு வேலை பார்ப்பேன் எனக்கு தெரியும், நான் தான் கவனிச்சிருக்கணும், எல்லாம் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி அழுதுட்டுருக்கா. அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வராங்க. எல்லோரும் வந்து ரோஸ் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இல்லைம்மா ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி 1 மணி நேரமாக ஆகுது. அப்படி டாக்டரும் வெளியே வராங்க. நீங்கள் அப்படி வந்து டாக்டரும் அப்படி ரோஸோட கையை வந்து பிடிக்கிறாங்க. ரோஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. அப்படி கையை பிடி சொன்னவளுக்கு அப்படி பாதி உயிரே இல்லை. மேம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம், அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னோடனே தான் அவளுக்கு இப்போ உயிரே வருது. அப்படியே சொல்லிட்டு பெருமூச்சு விடுறா. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ரோஸ் தான் அப்படி வந்து உள்ளே போகிறா. பார்த்தா நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்து அவங்க கையை பிடிச்சி அப்படி அழுதுகிட்டே இருக்கா. இப்போ அப்படி கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்படி நீங்களும் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ரோஸ் வந்து அப்படி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கா. இப்போ நீங்கள் தான் அப்படியே ரோஸை பார்த்துட்டு, எதுக்கு அழுகிற நீ, எதுக்கு அழுகிற, நான் நல்லா தானே இருக்கேன், இப்போ எதுக்கு அழுகிற, நீ அழுததே இல்லைன்னா கேள்விப்பட்டேன், என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுகுற அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ரோஸ் தான் அவனை அடிச்சிருவேண்டி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கையை வாங்குறா. நீங்களும் இப்படி கண்ணை முடிக்கிறீங்க. இப்போ அவள் தான் அப்படி உங்கள் கண்ணத்தை வந்து மெதுவாக பிடிக்கிறா. ஏன்டி இப்படி வேண்டாதோட பார்த்துட்டு இருக்க, உனக்கு அப்படி என்னடி, இப்போ நம்ம நல்லா தானே இருக்கும், எதுக்கு இப்படி இருந்து இப்படி வாழ்றதுக்கு தானே நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், சாவணுன்ட்டு போகிறேன் வேணுக்குனே, அப்போ உனக்கு நிஜமான பிடிக்கலையா, அப்போ நான் உனக்கு டைவர்ஸ் தந்துடுறேன், நீ இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் என் கூட இருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து சொல்கிறா. நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்லலை, அப்படி வந்து அவளை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ வந்து அப்படி
அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகுது. அப்படியே ரோஸ் தான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக உட்காந்து உங்களை பார்த்துக்கிறா. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவ இப்படி பார்த்துக்கிறா. ஏன்னா அப்படி எங்கே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனதாக கூட தான் வாரா, எல்லாமே உங்களுக்காண்டி எல்லாமே பண்ணுறா. உங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, என்னடா நீங்கள். ஆனால் ரோஸ் வந்து இவ்வளோ உங்கள் மேலே பாசம் வச்சுருப்பான்னு நீங்கள் சத்தியமாக எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் நீங்களும் வந்து வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டீங்க. அப்படியே உங்கள் ரோஸோட ரூமில் தான் நீங்கள் வந்து படுத்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே அந்த காலெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குணமாயிட்டு. இப்போ ரோஸ் தான் அப்படி வந்து ரூமுக்குள்ளே வரா. அப்படி கையில் வந்து ஜூஸ்லாம் வச்சுருக்கா. உடனே அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன குடி அப்படிங்கிறா. உடனே நீங்கள் நான் வேண்டாம், நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. குடிக்க போறியா இல்லை வாய்க்கில் ஊற்றி விடட்டுமா அப்படி சொல்கிறா. உடனே நீங்களும் சிரிச்சுட்டு அப்படி வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. உடனே சரி தூங்கு அப்படி சொல்லிட்டு வந்து போகலான்னு பார்க்குறா. அதான் நீங்கள் ரோஸோட கையை பிடிக்கிறீங்க. ரோஸுக்கு என்னடா அது கையெல்லாம் பிடிக்கிறா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி திரும்புகிறா. அப்படி உங்களை பார்த்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு ஃபேஸ்லேயே கேட்பாங்களே என்ன அந்த மாதிரி வந்து கேட்குறா. உடனே நீங்களோட கீழே வந்துட்டு இல்லை என்ன மேடம் ரொம்ப ராகலாம் போடுறீங்க, என்ன விஷயம்? இல்லை அத்தை அத்தை அத்தைக்கு. உங்கள் அத்தைக்கு என்னடி? இல்லை அத்தைக்கு சொல்கிறியா நான் போட்டுமா? அத்தைக்கு பாட்டி ஆகணுமா அப்படி சொல்லிட்டு அப்படி கண்ணை முடிக்கிறீங்க. அங்கே ரோஸை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னது பாட்டி ஆகணுமா? பாட்டி தானே, நம்ம ஒரு குழந்தைய தத்தை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பா அம்மா அவங்க பாட்டியாக தான் இருப்பாங்க. சரி போயிட்டு வரட்டா அப்படி சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறா. நீங்கள் அவளை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவளுக்கு ஒரு பயம், அவங்க மேலே விழுந்தது இதில் வேறு ஏதாட்டு பட்டுருமோன்ட்டு அவள் அப்படி கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இல்லை கையை வந்து அப்படி வந்து பெட்டில் வந்து வச்சு அப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்கா. உங்கள் மேலே அப்படி விழுந்துடக்கூடாதுன்ட்டு. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு சரியா, நான் ஒன்றும் ரொம்பலாம் இப்போ இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி இந்த இன்ஃபர்மேஷனில் இப்போ எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமோ? தெரியாதோ? தெரியுது, இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண தான் கேட்கேன். பரவு நான் அடுத்த ஒரு இதில் வருவேன், நீ தூரப்போ தள்ளிப்போ அப்படின்ப, அதுக்கு தான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சரியா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களோடைய ராகப்படுறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி ரோஸை வந்து இப்படி கிட்ட இழுத்து அப்படி வந்து கிஸ் பண்ணுறீங்க. அப்படி ரோஸை வந்து அவங்கள கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு கமெண்ட் கம்மியாகிட்டே போகுது, ஒரே மன வருத்தமாக இருக்குது. அதனால் ஒழுங்கு முறையாக எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க சரியா. ஓகே ஸ்டார்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டு முக்கியம் வெயிலே, அதனால் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாட்டும் ஒன் ஷாட் வந்து போடணும், ஏதாட்டு ரெக்வஸ்ட் இருந்தால் வந்து அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கிரிமினல் க்ரஷ் வந்து எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் ஸ்டார்ஸ். கொஞ்சம் டைம் இல்லை, இந்த ஒன் ஷாட் வந்து இன்னொருத்தங்க தான் சொல்லி போட சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து போட்டேன். அதனால் வந்து உங்களுக்கும் அதை மாதிரி ஏதாட்டும் ரெக்வஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து போடுவோம். ஓகே ஸ்டார்ஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. இன்னொரு ஒன் ஷாட்டில் சந்திப்போம். பாய் ஸ்டார்ஸ்.